கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு போன வாரமே வெர்டிக்ட். அதை தொடர்ந்து தான் நாகப்பட்டினத்தையும் திருவாரூர்லையும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கரூருக்குள்ளே வந்தால் இவர் எதை பேசுவார், பேசினா எது வலிக்கும், வலிச்சா எதுக்கு அழணுன்றது பயந்துக்கிட்டு பேசவே விட மாட்டேன்னு ஒன்று பண்ணா அப்படியே நிறுத்திடுவீங்களா? நான் ஒரு வீடியோ தருவேன், நீங்கள் அதை ப்ரொமோவில் போடுவீங்களான்னு தெரியல, ஆனால் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே உரிய மருத்துவர்களை நியமிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்துல எத்தனை இன்ஃப்ளூயன்சர் வச்சு என்ன 2 ஸ்கிரிப்டை பண்ணி எல்லாரையும் பேச வச்சு 1.5 லட்சம் இருக்கைகளாம் திருடிட்டு போயிட்டாங்க. அதை பார்க்கலையா? வாழைத்தாரெல்லாம் குரங்கு மாதிரி பிடிச்சிட்டாங்க. அதை பார்க்கலையா? 75 ஆண்டு கால சுயமரியாதைக்கு உடைச்சா கூட அவன் ஏதோ கொண்டாடினான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒருத்த விடாம 2 சாரம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை இந்த 5 ஆண்டு காலம் போதல போல இருக்கு. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒருவேளை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடுவார்களோ என்னமோ. நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு புள்ள 21 வயசு ஆகி டிகிரி ஹோல்டரான்னா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அரசாங்கத்துல இருந்து 4 கிராம்ல தாலி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 18-19 வயசுல கல்யாணம் பண்ணிக்க கூடாது, 16 வயசுக்கு மேல படிக்க அனுப்பாம இருக்கக்கூடாது, அந்த பிள்ளை 10th முடிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு வந்தா அந்த 4 கிராம் கொடுக்குறோன்னு சொன்னா அந்த பிள்ளை கண்டிப்பா படிக்கப்படல, வீட்டில் வரைக்கும் வைப்பா, அதுக்காக படிக்கப்படல. அந்த பிள்ளை படிக்கணும். அந்த 4 கிராம் அவளை காப்பாத்தாது, அந்த டிகிரி அவளை காப்பாற்றும். இப்படி இருந்த சிஸ்டம் இது. 505 வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்க ஒரு 5 வாக்குறுதியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மிச்சம் 500 வாக்குறுதிகள் என்னாச்சு நான் கேட்கிறேன். மகளிருக்கு அப்படிதான் உரிமை தொகை கொடுக்குறீங்க, பஸ் பயணம் கொடுக்குறீங்கன்னா அதை நீங்க எந்த மனநிலைப்பாட்டில் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். நம்ம யாரும் நம்ம அப்பா வீட்டு சொத்து வந்து கொடுக்கல, மக்கள் வரி கட்டுறாங்க. அந்த வரியில இருந்து பெண்களுக்கு ஒரு இலவச பஸ் கொடுக்குறோம், குடும்ப தலைவர்களுக்கு ஒரு நிதி கொடுக்குறோம்னா ஓசி பாஸ், ஓசி பஸ் 1000 வாங்கிட்டீங்களா, இந்த பொட்டு வாங்கிட்டீங்களா, அந்த லிப்ஸ்டிக் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு ஈவெண்ட்ல நடிகர்களை மேடையில் ஏற்றி அந்த நடிகர்களே ஒப்புதல் வாக்கு கொடுக்குறாங்க. நான் படித்தேன், ஆனால் படித்ததாலியா உருப்பிட்டேன், நடிக்க வந்து உருப்பிட்டேன்றான். பின்னாடி படிச்சுட்டு நிற்கிறவனை கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியா? படிப்பால உயர்ந்தவனுக்கு நீங்க கொடுக்குற மரியாதையாது? ஒரு நடிகர் விஜய் சார் வந்துட்டாரு, அவர் கான்ட்ராஸ்ட் பண்றதுக்காக நம்ம நடிகர்களா வச்சு இசைஞானி இளையராஜா ஃபங்க்ஷனா மேல கமல் சாரையும் ரஜினி சாரையும் பக்கத்துல அல்ட்ரா சூப்பர் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின் உட்கார வச்சுக்கிட்டு கீழே சத்யராஜ்ல இருந்து நாசர்ல இருந்து எல்லாரும் உட்கார வச்சு ஈவென்ட் நடத்துவீங்களா? அப்ப அந்த ஈவெண்ட் இதுக்கு ஈக்குவலா? அதே போல இன்னைக்கு அடுத்த ஈவென்ட் நடக்கும்போது சிவகார்த்திகேயன் மிஸ்கின் கூப்பிட்டு ஈவென்ட் நடத்துவீங்களா? என் கேள்வி என்னன்னா, விஜய் சாருக்கு ஏன் கூட்டம் வருதுன்ற அடிப்படை பொறுத்தவரை உங்களுக்கு இல்லாம? ஜாம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ வீக்கெண்டு சனிக்கிழமை வந்து விட்டது. நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த சமயத்தில் கரூரில் வந்துட்டு அவருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நிறைய கெடுபிடிகள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு வந்து கரூரில் அந்த முப்பெரும் விழா நடத்துனாங்க இல்லைங்களா, அதுவே வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஈவெண்ட்டு. அந்த இடத்துல எத்தனை இன்ஃப்ளூயன்சர் வச்சு என்ன 2 ஸ்கிரிப்டை பண்ணி எல்லாரையும் பேச வச்சு 1.5 லட்சம் இருக்கைகளாம் உடையில கிரீஸ் எல்லாம் தடவுல எவ்வளோ டீசெண்டாக திருடிட்டு போயிட்டாங்க. அதை பார்க்கலையா? வாழைத்தாரெல்லாம் குரங்கு மாதிரி பிடிச்சிட்டாங்க. அதை பார்க்கலையா? 75 ஆண்டு கால சுயமரியாதைக்கு உடைச்சா கூட அவன் ஏதோ கொண்டாடினான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒருத்த விடாம 2 சாரம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இது என்ன கணக்குல வைப்பீங்க? இதுதான் 75 ஆண்டுகளா நீங்க சொல்லி கொடுத்ததா? இல்ல முதல்வர் தான் சேரை கொண்டு போய் சொன்னான்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி 4 வேக்காடு அரை வேக்காடு இருக்குது. அது எந்த கூட்டத்தில் எவ்வளவு இருக்குன்றது கேள்வி. 75 ஆண்டு கால கட்சியில ஒரு முப்பெரும் விழா அதை நடத்துற இடத்துல ஒருத்தருக்கு கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்களா? அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருந்ததுன்னு, குடிக்கிறது, குடுக்கறது, குடிச்ச பிறகு சாப்பிட்றதுன்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம். கூட்டம் இல்லை. வந்தவன்லாம் சேரை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாமா, வாழைத்தாரை அறுத்துக்கிட்டு கடைக்கு போகலாமா? இந்த நிலைமையில் வச்சிருக்கிறோம் மக்களை. அது பக்கல. சரி, அது நான் வந்து தாவேக்காவை நீங்கள் வந்து குற்றம் சொல்கிற மாதிரி நான் திமுக சொல்ல விரும்பலை, அதனால் இது இந்த அளவோடு விட்டுறேன். அந்த இடத்துல வந்து தாவேக்கா ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அடுத்த வாரம் சொல்லி பெர்மிஷன் கேட்டால், பர்மிஷன் கொடுக்காம ஏன் நீங்கள் இழுத்தடிக்கணும்? இந்த இடத்துல இல்லைங்க, அந்த இடத்துல பண்ணுங்க, இந்த டைம்ல அந்த பண்ண, இதுதான் உங்களோட ப்ரெரோகேட்டிவ். கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃபார்மெட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு போன வாரமே வெர்டிக்ட். அதை தொடர்ந்து தான் நாகப்பட்டினத்தையும் திருவாரூர்லையும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கரூருக்குள்ள வந்தா இவர் எதை பேசுவாரு, பேசினா எது வலிக்கும், வலிச்சா எதுக்கு அழணுன்றது பயந்துக்கிட்டு பேசவே விட மாட்டேன்னு ஒன்று பண்ணா அப்படியே நிறுத்திடுவீங்களா? கரூருக்குள்ள வராமே பண்ணிடலாமா? நீங்க தான் கரூர் கோட்டை வச்சிருக்கீங்களேங்க, அவர் வந்து ஓரமா பேசிட்டு தான் போறாரு, உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படும். கோட்டையாச்சே,
நீங்க தான் வஞ்சிக்கோட்டை வாலிபனாச்சே, பேச விடுங்க. ஏன் பர்மிஷனை மறுக்கிறீங்க? திரும்ப எதுக்கு எங்களை கோர்ட்டுக்கு வைக்கிறீங்க? இவரு பேசுறதுக்காக எல்லாம் வந்துட்டு திமுக பயப்படுதா? நாங்கள் அப்படி எல்லாம் யாருக்கும் பயப்படவில்லை. விஜய் அவர்கள் தப்பாக எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் எடுக்கிற டேட்டாஸ் எல்லாமே தப்பு. அலையாத்தி காடுகள் அடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அலையாத்தி காடுகள் அதிகமா இருக்கு. யூனிவர்சிட்டி இல்லன்னு சொன்னாரு. அங்க யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க பிரசவத்துக்கு டாக்டர்ஸே இல்லன்றாங்க. 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போவாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேன், நீங்க வந்து திமுகவின் செய்தி தொடர்பாளர், நான் சொல்றேன் சாமி, நீங்க திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் பேசுறத கேட்டுட்டு வந்து பேசினா நான் பொறுப்பு கிடையாது. நான் பதில் சொல்றேன். என்கிட்ட பதில் இருக்கு. டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்றேன், முதல்ல எங்களுக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே நீங்க அப்படிதான் வந்து சுகாதாரத்துறையை வந்து கோல் வச்சு வச்சிருக்கிறீங்கன்னா, எத்தனை கவர்மெண்ட் சர்வெண்ட், அது IAS IPS இருக்கட்டும், இல்ல கீழ் லெவல்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அமைச்சர்களா இருக்கட்டும், முதல்வரா இருக்கட்டும், எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்காக போயிருக்கீங்க? உடம்பு சரியில்லை, தலை சுற்றல், வாந்தி மயக்கனா கூட எங்க போறீங்க? ஏன் அங்க போறீங்க? ஏன் அமெரிக்கா போறீங்க, ஸ்வீடன் போறீங்க, ரஷ்யா போறீங்க, அப்போலோ போறீங்க, காவேரி போறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப சார் போனீங்க? அதை தாவேக லிஸ்ட் எடுத்து சொல்லணுமா உங்களுக்கு? நீங்க ஒண்ணு கேட்டீங்கல்ல, அதுக்கு வந்து நாகப்பட்டினம் MLAவும் மினிஸ்டரும் வந்து மாஞ்சி டிஃபெண்ட் பண்ணாங்கல்ல. தாவேக்கான்ற பேரையும் விஜய் சார்ன்ற பேரையும் சொல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு லைனுக்கு லைன் எடுத்து பதில் சொல்லணும்னு வந்துட்டீங்க. முதல்ல இதுதான் பயம். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க ஏதாவது ஒரு பெருசா கண்டுக்கலையே, அது அணில் கூட்டம் தானே, அந்த கூட்டத்துக்கு ஏன் பதில் சொல்றீங்க? கடந்து போக வேண்டியதானே. எடப்பாடியாருக்கு எல்லாத்துக்கும் டெய்லி எடப்பாடியார் பேசிட்டு இருக்காரு. ஆட்சி மீது வந்து அவதூறு எடப்பாடியார் என்ன சொல்றாரு? எடப்பாடியார் என்ன திமுக விமர்சனம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, விமர்சனம் தான் பண்றாரு. ஆனா யார் விமர்சனத்துக்கு அமைச்சரும் MLA வரிஞ்சு கட்டிட்டு வந்து வரிக்கு வரி பதில் சொல்றாங்கன்னா அதுக்கு பேர் தான் பயம். அது அங்க வந்துருச்சு. இப்போ நான் பதில் சொல்றேன். நான் ஒரு வீடியோ தருவேன், நீங்க அதை ப்ரொமோல போடுவீங்கன்னு தெரியல, ஆனா நீங்க தயவு செய்து பாருங்க. போன வருஷம் சட்டமன்றத்தில் MLA ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்காரு. என் தொகுதியில் எப்போ ஹாஸ்பிட்டல் வேலை ஆரம்பிப்பீங்க? கட்டுறதுக்கு டெண்டர் விட்டு 2 வருஷம் ஆச்சு, எப்போ கட்ட போறீங்க? ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை ஃபில் பண்ணலையே. இந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அவ்வளவு கேள்வியை கேட்டது ஷானவாஸ் அவர்கள், பதில் சொன்னது மா சுப்பிரமணியம் அவர்கள். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்வீங்க. அதை தாவேக்காவும் பொதுமக்களும் நம்பிக்கணுமா? 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒன்று கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல எல்லா டாக்டர்ஸ் வந்துட்டாங்களா? ஃபங்க்ஷன் ஆயிடுச்சா? இந்த இடத்துல மூடி போட்ட ஹாஸ்பிட்டல் எப்போ திறக்க போறீங்க? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டயாலிசிஸ்ல இருந்து பிரசவம் பார்க்குற வரைக்கும் தேவையான எல்லா மகப்பேறு மருத்துவர்களும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சா? ஆனா இது எல்லாத்துக்கும் கால் ஃபார் கொடுத்து பண்ண போறோம் நீங்க சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கீங்க. எப்போ பண்ண போறீங்க? எந்த விழா எடுத்தாலும், எந்த பிரச்சாரம் எடுத்தாலும், இப்போ 4.5 வருஷம் கழிச்சு இப்போ நீங்க கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க, இப்போ செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறீங்க. 21 வாக்குறுதியில் கொடுத்த பெண்களுக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. இன்னும் ஃபில்டர் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குதான். இன்னும் எல்லாருக்கும் எல்லா திட்டம் போய் சேரல. குழந்தைகள் கொடுத்திருந்த லேப்டாப்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்போ கொடுப்பீங்க? இப்படி எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு நாங்க தான் கொண்டாடணும், நாங்க தான் கோல வச்சணும், நாங்க தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான், அது எங்களுக்கும் தெரியும். அதுக்கு நீங்க என்ன மேன் பண்ணீங்க? அது எப்பயுமே அப்படித்தானே இருக்கு. அதுதான் என் கேள்வி. ஸோ இவங்களுடைய கருத்து எல்லாம் வந்து முட்டு. தாவேக்கத்தில் பேசுறாரு, மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகுதுன்னு அதுக்கு பதில் கருத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. ஆனா அவர் சட்டமன்றத்தில் பேசின வீடியோ நான் தரேன், நீங்க போடுங்கன்னு நான் சொல்றேன். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை இந்த 5 ஆண்டு காலம் போதல போல இருக்கு. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒருவேளை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடுவார்களோ என்னமோ. நான் ஒரு ஐடியா சொல்றேன். தமிழகத்துல எலெக்ஷனை ஒழிச்சிடுவோம், பரம்பரை ஆட்சியா கொடுத்துடுவோம். 5 ஆண்டுகள் ஏன் 10 ஆண்டுகள் ஆக்குறீங்க? ஒரு 50 ஆண்டுகள் மொத்தமா கொடுத்துருவோம். என்னுடைய கருத்து கிடையாது. இல்ல நான் சொல்றேன், எதுக்கு நீங்க 2 எலெக்ஷனை கேன்சல் பண்றீங்க? விட்டுருவோம், அவங்களே மன்னராட்சி அப்படியே ஆண்டுகிட்டோம். எதுக்கு பாவத்தை இந்த 500 லட்சம் வாக்குறுதி கொடுத்துட்டு 5 வருஷம் பத்தாம இருக்கட்டும். ஒரு 55 வருஷம் ஆண்டுக்கங்க. முதல்வர் முடிச்சு, உதயநிதி முடிச்சு, இப்ப புதுசா சூப்பர் ஸ்டார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவர் முடிச்சு, அவருக்கு ஒரு பையன் வருவான், அவரும் நடத்தி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ஜனநாயகம். புரியுதுங்களா எங்க போய் நிக்கிறீங்கன்னு? இந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லி ஒண்ணு பண்ணி முடியாம இங்க இவங்களுக்கு ஆட்சியே வேண்டாம், நிரந்தர முதல்வர் நிலைமைக்கு போகுது பாருங்க. இதுதான் பயம். இவங்களால மக்கள் மன்றத்துல போய் நின்று ஒன்னு சொல்லி சொன்னதை செஞ்சதை சொல்லி வாக்க கேட்டு என்னைக்கு முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா சொன்னா செய்ய மாட்டோம், சொல்லாததெல்லாம் செய்வோம். தப்பு. அந்த லட்சத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆண்டு ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வரைக்கும் கெட்ட பேர் வாங்கி வச்சு இன்னைக்கு ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணி மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க விளம்பர மாடல் அரசுகிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்து எலெக்ஷன் வேணாம்னு சொல்வீங்க. விளம்பர மாடல் அப்படின்றத விட திமுக வந்ததுல இருந்து ஒரு நலத்திட்டங்கள் கூட மக்களுக்கு செயல்படுத்தவே இல்லையா? மக்கள் அதனால பயன்பெறவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் கேட்கிறேன். இல்ல ஒரு அதாங்க ஒரு 2 நலத்திட்டத்தை பண்ணிட்டு புதுமை பெண் திட்டம் கூட தான் கொண்டு வந்தாங்க. கல்லூரியில சேர்ற பெண்களுக்கு
பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க சார். அதெல்லாம் ஒரு என்கரேஜிங் பண்றது தானே சார். சரி, ஜாக்டோ ஜியோக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் யார் ப்ராமிஸ் பண்ணது? செவிலியர்களுக்கோ துப்புரவு பணியாளர்களுக்கோ வேலை நிரந்தரம் அரசாங்க வேலை கொடுக்குறேன்னு யார் ப்ராமிஸ் பண்ணது? கல்வியில் ஏற்கனவே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த லேப்டாப், ஸ்கூலில் கொடுத்துட்டு இருந்த உபகரணங்கள் ஸ்டாப் பண்ணது யாரு? 21 வயசான பெண்களுக்கு 4 கிராம்ல தங்கத்தில் தாலி கொடுத்துட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு. அதை நீங்கள் அடிமைத்தனம்னு கூட சொல்லி முட்டு கொடுப்பீங்க. நான் சொல்கிறேன், ஒரு புள்ள 21 வயசு ஆகி டிகிரி ஹோல்டராக இருந்தால் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அரசாங்கத்திலேருந்து 4 கிராம்ல தாலி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 18-19 வயசுல கல்யாணம் பண்ணிக்க கூடாது, 16 வயசுக்கு மேலே படிக்க அனுப்பாமல் இருக்கக்கூடாது, அந்த பிள்ளை 10th முடிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு வந்தா அந்த 4 கிராம் கொடுக்குறோன்னு சொன்னா அந்த பிள்ளைய கண்டிப்பாக படிக்கப்படல, வீட்டில் வரைக்கும் வைப்பா, அதுக்காக படிக்கப்படல. அந்த பிள்ளை படிக்கணும். அந்த 4 கிராம் அவளை காப்பாத்தாது, அந்த டிகிரி அவளை காப்பாற்றும். இப்படி இருந்த சிஸ்டம் இது. நான் இந்த சிஸ்டம் ப்ரொபோசல் கொடுக்கல. தாலிக்கு தங்கம் திட்டத்தை தான் வந்து 1000 ரூபாயா கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு? அந்த 1000 ரூபாய் என்ன ஆகும்? அந்த 1000 ரூபாயில ப்ரொமோட் ஆவாங்களா? மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க என்ன கொடுக்கணும்? மீன் பிடிக்கிற உபகரணங்கள் கொடுக்கணும். மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க என்ன கொடுக்கணும்? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், அறிவு கொடுக்கணும். மீன் பிடிக்கவே முடியாதவனுக்கு தான் மீன் கொடுக்கணும். இல்லத்தரசிகளுக்கு ஒரு திட்டம் கொடுக்குறோம், நான் ஏற்றுக்கிறேன். நான் அந்த திட்டத்தில் ஒரு பெரிய மாற்று கருத்து இல்லாதவன். ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறோம், இல்லை ஊனமுற்றோருக்கோ மாற்றுத்திறனாளிக்கோ திட்டம் கொடுக்குறோம், ஏற்றுக்கிறேன். படிக்கிற பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஏதுவான ஸ்கீம், ஒரு 2 கோர்ஸ், அதுக்கு தேவையான லேப்டாப், இப்படி இருந்த தமிழ்நாட்டை 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அம்மா கிட்ட டீல் போட்டுக்கும், 800 ரூபா உனக்கு கொடுத்துட்றேன், 200 ரூபா எனக்கு கொடுக்கணும். அந்த 200 ரூபாய்க்கு போய் நான் கேம் ஸ்டேஷனில் கேம் விளையாடலாமா, படத்துக்கு போகலாமான்னு இருக்கும். இது வளர்ச்சியா? இது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதா, மீன் பிடிக்க உபகரணம் கொடுக்கறதா? வெறும் மீன் கொடுக்குற வேலை. இதனால் அந்த குழந்தையோட கெரியரில் என்ன மாற்றம் வரும்? இந்த 1000 ரூபா கொடுக்கறதுல உங்கள் ஊழலில் தான் வரும். 2 கோடி பேர் கொடுத்தோன்னு சொல்லி 1.5 கோடி பேர் கொடுத்துட்டு மீதி 50 லட்சம் பேரோட காசை எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இதில் நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன மாற்று கொடுக்கலாம்? நான் குழந்தைங்களுக்கு இலவசம் கொடுக்குற தப்பு சொல்லலை. குழந்தை ஸ்கூல் தூரமாக இருந்தால் சைக்கிள் கொடு, படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடு, நல்லா படித்து பாஸ் பண்ணுற மெரிட்டில் வர்றவனுக்கு ஒவ்வொரு டேர்ம்லையும் நல்லா வர்றவனுக்கு ஒரு கோர்ஸில் ஏஐ கோர்ஸில் சேர்த்து விடு, அவனை மிஷின் லேர்னிங் படிக்கவே. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டில் விளக்கு வாங்குற வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரிசர்வேஷன் கொடு, அரசு பள்ளியில் படிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக கொடு, எஜுகேஷனில் டூர் கொடு. இதை கொடுத்தினா அவன் கற்றுப்பான், இதை கொடுத்தினா அவன் முன்னேறுவான். அதை கொடுக்கறது இல்லை. சமூக நீதி ஹாஸ்டல்ன்ற பேரில் ஹாஸ்டல்கள் அநியாயமோ அக்கிரமமோ ஜாதிய வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 1000 ரூபா கொடுத்தா நாடு நல்லா ஆயிடுமா? இவன் 1000 ரூபா இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அடுத்து என்ன, நம்ம வேலைக்கு போகிறோம் சார், எவன் எதை கொடுப்பான்? என்ன வேலைக்கு போவான்? படித்தவனுக்கு என்ன படிப்பு கொடுக்குறீங்க? படித்தவனுக்கு அப்படியே படிச்சு முடிச்சவனுக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. சும்மா 1000 ரூபா அனௌன்ஸ் பண்ணி 10 லட்சம் பேர் கொடுக்குறோம்னு சொல்லி 10,000 பேருக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன வழி மட்டும் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? அடுத்த எலெக்ஷனை கேன்சல் பண்ண சொல்லி மன்னராட்சி கூட கேட்பீங்க. நான் முதல்வன் திட்டம், அந்த முதல்வன் திட்டம் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கிற பிள்ளைகளுக்கான அந்த பயிற்சி வகுப்புகளாகட்டும், இல்லை அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்களும் தான் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் தான் சொல்றேன், திட்டங்கள்லாம் நல்ல வரவேற்கலாமே. எனக்கு நான் வந்து திராவிட இந்த சமூக நீதி ஆட்சி இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கிற திமுக மட்டும் சொல்லலை, இன்னைக்கு இருக்கிற திமுக விட்டுட்டும் சொல்லலை. நான் இந்த 75 ஆண்டு கால திமுக வரலாற்றில் 60 ஆண்டு கால ஆட்சியிலுமே சொல்றேன், நமக்கு சில நல்ல திட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா இதுதான் இந்த தமிழக அரசோட கெப்பாசிட்டியான்னு நான் கேட்கிறேன். 505 வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்க ஒரு 5 வாக்குறுதியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மிச்சம் 500 வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு நான் கேட்கிறேன். மகளிருக்கு அப்படிதான் உரிமை தொகை கொடுக்குறீங்க, பஸ் பயணம் கொடுக்குறீங்கன்னா அதை நீங்க எந்த மனநிலைப்பாட்டில் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். நம்ம யாரும் நம்ம அப்பா வீட்டு சொத்து வந்து கொடுக்கல, மக்கள் வரி கட்டுறாங்க, அந்த வரியில இருந்து பெண்களுக்கு ஒரு இலவச பஸ் கொடுக்குறோம், குடும்ப தலைவர்களுக்கு ஒரு நிதி கொடுக்குறோம்னா ஓசி பாஸ், ஓசி பஸ் 1000 ரூபா வாங்கிட்டீங்களா, இந்த பொட்டு வாங்கிட்டீங்களா, அந்த லிப்ஸ்டிக் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்கங்க. இந்த நிலைப்பாடு என்ன? இது ஒரு ஆண்ட திமிர் இல்லையா? அந்த திமிரை நான் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு இங்க நாங்க இல்லைன்னா யாருமே இல்லை, எங்களை மாற்ற முடியாதுன்ற ஒரு நிலைமை வருது இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு தேர்தல் கேன்சல் பண்ணலாம ஒரு நிலைப்பாடு வருது. அதை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். நீங்க ஒரு திட்டம் 2 திட்டம் பண்ணிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதில் நல்ல திட்டங்கள் இருக்கு, அதுலயும் ஃபிளாஸ் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் கேட்கிறேன். இப்போ நீங்க சொன்ன 4 திட்டத்தில் நான் 3 திட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். மீன் பிடிக்க தெரியாதவங்களுக்கு மீன் கொடு, பிடிக்கிறது சொல்லி கொடு, உபகரணம் கொடுன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க மீனை கொடுத்து அதை வறுத்து கொடுத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன அரசுல ஒரு மீன் கொடுத்தாங்க, நாங்க நல்லா வறுத்து எலுமிச்சம் புளிஞ்சு கொடுக்குறோம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அது வேணாம். ஆனா தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா மத்த ஸ்டேட்ஸோடவும் கொஞ்சம் முன்னோடியாக தானே சார் இருக்கு. சார் முன்னோடியா தான் சார் இருக்கு சார். இப்ப இல்ல சார், அது அப்பத்துல இருந்து அப்படிதான். இன்னைக்கு இல்ல, நான் சங்க காலத்துல சொல்றேன். அவன் காட்டு மிராண்டியா வாழ்ந்துகிட்டு கொகையில இருந்த காலத்திலேயே நம்ம இங்க காஞ்சி பல்கலைக்கழகம் வச்சிருந்தோம். இந்த இடத்துல நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். சர்ஜரி வரைக்கும் நம்ம கிட்ட தியரிஸ் இருந்துச்சு.
அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு குடும்பம், அந்த இடத்துல வாழ்ந்த ஒரு மக்கள், அவங்களோட வழிபாட்டுல உலகத்துல எங்கேயுமே வந்து மன்னராட்சி கூட வரல. காட்டு ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருந்த போது இங்க குடவோலை சிஸ்டம் வச்சு நம்ம வந்து பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் வச்சு நடத்திட்டு இருந்தோம். இது எது திமுக அரசு தான் எதுக்கும் காரணமா? அதுக்கு தான் நீங்க திராவிட அரசை பாராட்ட போறீங்களா? நமக்கே ஒரு கல்ச்சர் இருக்குங்க, நமக்கே ஒரு ஒழுக்கம் இருக்கு, நமக்குன்னு ஒரு நெறி இருக்கு, வாழ்வியல் முறை இருக்கு. அதன்படி நம்ம வளர்ச்சி கொண்டிருக்கோம். பல மாநிலங்கள், பல நாடுகளுக்கு இல்லாத வளர்ச்சியும் தெளிவும் தமிழகத்துல இன்ஹெரண்டா இருக்கு. அதை இந்த 4 ஆண்டு ஆட்சி தான் சாட்சின்னு சொன்னா என்ன காரணம் நான் கேட்கிறேன். நான் எப்படி அதை ஏத்துக்கணும்? இது என்னோடது இருக்கு. நீங்க ஒன்னு நடத்துறீங்க, முந்தானேத்து ஒரு ஈவெண்ட், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு கல்விக்கு, அதுக்கு நான் அப்புறம் வரேன், இன்னைக்கு கல்வி நிலை எப்படி இருக்குன்னு. ஆனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஈவெண்ட்ல நடிகர்களை மேடையில் ஏற்றி அந்த நடிகர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நான் படிச்சேன், ஆனா படிச்சதாலியா உருப்பிட்டேன், நடிக்க வந்து உருப்பிட்டேன்றான். பின்னாடி படிச்சுட்டு நிக்கிறவனை கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியா? படிப்பால உயர்ந்தவனுக்கு நீங்க கொடுக்குற மரியாதையாது? எனக்கு உங்க கேள்வி புரியுதா? ஒருத்தன் வந்து முதல் குடும்பத்தில் அந்த ஜென்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் லெவல் கிராஜுவேட்டா ஒருத்தன் மாறி அவன் ஒரு சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணி, இல்ல மைக்ரோசாஃப்ட்ல போய் ஒரு சிஇஓவா, கூகுள்ல போய் ஒரு சிஎஃப்ஓ உட்காந்தானா அவனை நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கூப்பிட்டு பேட்டி எடுத்தா அந்த நிகழ்ச்சியில தலைமை தாங்க வச்சா கதை வேற. நான் எம்பிஏ படித்தேன், படிக்கும் போதே நடித்தேன், அதனால முன்னேற்றம்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் நான் சிவகார்த்திகேயன் அவர்களை தப்பு சொல்லலை. அவர் வந்து நிகழ்ச்சியில் கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவீங்கன்னு தெரியும், வர வேண்டிய கட்டத்தில் இருப்பாரு. நீங்க என்ன ஒரு தெளிவில் நிலைப்பாட்டில் இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றீங்க நான் கேட்கிறேன். ஒரு நடிகர் விஜய் சார் வந்துட்டாரு, அவர் கான்ட்ராஸ்ட் பண்றதுக்காக நம்ம நடிகர்களா வச்சு இசைஞானி இளையராஜாக்கு ஃபங்க்ஷனா மேல கமல் சாரையும் ரஜினி சாரையும் பக்கத்துல அல்ட்ரா சூப்பர் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின் உட்கார வச்சுக்கிட்டு கீழே சத்யராஜ்ல இருந்து நாசர்ல இருந்து எல்லாரும் உட்கார வச்சு ஈவென்ட் நடத்துவீங்களா? அப்ப அந்த ஈவெண்ட் இதுக்கு ஈக்குவலா? அதே போல இன்னைக்கு அடுத்த ஈவென்ட் நடக்கும்போது சிவகார்த்திகேயன் மிஸ்கின் கூப்பிட்டு ஈவென்ட் நடத்துவீங்களா? என் கேள்வி என்னன்னா, விஜய் சாருக்கு ஏன் கூட்டம் வருதுன்ற அடிப்படை பொறுத்தலே உங்களுக்கு இல்லாம, அவர் நடிகர்னு வரலங்க அந்த கூட்டம், அவர் நடிகரா நான் டிஃபெண்ட் பண்ண வரலங்க. இந்த இடத்துல ஒரு மாற்று அரசுக்கு ஒரு வாய்ப்பா, ஒரு ஒளியா பார்த்து இந்த மக்கள் இந்த 2 கட்சியை தாண்டி வேற வாய்ப்பே இல்லைன்னும் போது அதுக்கு ஒரு வாய்ப்பாடு, ஒரு நம்பிக்கையான முகம் வரும்போது அதை ஃபாலோ பண்றாங்க, அதை சப்போர்ட் பண்றாங்க. அதை புரியாம இன்னும் நீங்க நடிகர்களை வச்சு கவுண்டர் பண்ண ட்ரை பண்றீங்களா? இவ்வளவுதான் உங்களோட அரசியல் புரிதல் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த லட்சத்தில் இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஈவென்ட் நடத்தி இந்த திட்டத்தை நாங்கள் பண்ணுவீங்கன்னா நான் சொல்றேன், கல்வி எல்லாருக்கும் முக்கியம், அதை கொடுங்க. ஆனா கொடுத்துட்டு இருந்தது ஏன் நிறுத்துனீங்க? கொடுக்கறது ஒழுக்கமா கொடுக்குறீங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ரிசல்ட்? இன்னைக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து நிக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் வந்து நிக்குது. 2014-15 காலத்துல பிக் டேட்டா விட்டோம், மிஷின் லேர்னிங் விட்டோம், ஏஐ விட்டோம். இன்னைக்கு 30 விழால ரோபோட்டுக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். ரோபோட்டிக்ஸ்க்கும் ஏஐக்கும் டிஃபரன்ஸே நமக்கு இன்னும் தெரியல. ஏஐன்றது நாளைக்கு எங்க வந்து நிக்க போகுது? எல்லாரோட மொபைலுக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சுங்க. அது இன்னும் ஏஐன்றது வானத்துல இருக்கு. அது ஏதோ மேட்ரிக்ஸ் படத்துல ஒரு பெவுதோ நினைச்சு இல்ல, அது நம்ம பக்கத்துல வந்துருச்சு. அதுல ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கான். நமக்கு அதுல வேலை வாங்குறதுக்காவது தகுதி இருக்கா இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சுட்டு வரணும்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன நீங்க மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு இருக்கீங்கன்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லாம திரும்ப 1000 ரூபாய் கொடுத்தோம்னா இவன் லைஃப்ல என்னைக்கு இவன் போவான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு, என்னைக்கு போவான் மெட்டாக்குன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. இது எஜுகேஷன் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க, ஓகே. அடுத்தது விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா அவர் பேசினது பார்த்தீங்க அப்படின்னா, முதலீடு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். தமிழ்நாட்டுக்காக வந்துட்டு முதலீடு ஈர்ப்பதற்காக முதல்வர் அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாடு வந்து பயணம் போயிருக்கிறாரு. அதையும் வந்து குறை சொல்கிற மாதிரில இருக்குது, முதலீடு ஈர்க்கிறதுக்காகவா போயிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சரி, நீங்க ரொம்ப நல்லவங்க வல்லவங்க. என் கேள்விக்கு 2 பதில் மட்டும் சொல்லிடுங்க. எவ்வளோ வெள்ளை இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, அதில் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால எவ்வளோ ஜிடிபி வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, எவ்வளோ பேரோட பர்சனல் இன்கமும் பர் கேபிட்டா இன்கமும் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேள்வியில நான் கேட்க மாட்டோம். எடப்பாடியார் அன்னைக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது கேள்வி கேட்டோம், வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லி. அந்த வெள்ளை அறிக்கை தானே சாமி நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். அந்த 3000 கோடி நாங்க ஈர்த்துட்டு வந்திருக்காங்களே அவங்க. 3000 கோடியா? ஏங்க அவங்க சொல்ற கதை வேறங்க. 11 லட்சம் கோடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க 3000 கோடி முடிக்கிறீங்க. கோடி ஈர்த்துட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் இல்ல கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் உங்களை இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தமிழகத்தோட கடன் சுமை 9.5 லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? நீங்க அப்படிதான் ஆகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தா எதுக்குங்க கடன்? உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா நீங்க கடன் வாங்குவீங்களா? உங்களுக்கு 9 லட்சம் கோடி கடனும் இருக்கும், அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னா சரி வாங்கிக்கங்க. அந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்க போட்டிருக்கீங்க? நான் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு கூட நம்பிக்கிறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கெங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இதனால இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகுது, இத்தனை இடத்துல வந்து இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, இவ்வளவு பேருக்கு கல்வி கிடைக்க போகுது, ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. இதை யாரு கொடுப்பா? 9 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னா மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி கொடுத்திருந்தா ஏன் கடனா இருக்க போகுது? அங்க சுத்தி
சுத்தி பாத்தீங்களா? தமிழ்நாடு வந்து எல்லா பக்கமும் கார்னர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஐயோப்பா 2021 வரும்போது ஜிஎஸ்டி அமுல்படுத்தி இந்த பிரச்சனைகளோட தான் வந்தோம். நீங்க வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? சட்டமன்ற தேர்தலுக்கு 4 லட்சம் கோடி கடன்ல வச்சுட்டு போகுது அதிமுக தமிழகத்தை. இந்த கடனை நான் மொத்தமா கட்டி தமிழகத்தோட வட்டியை மிச்சம் பண்றேன் சொன்னீங்களா இல்லையா? 4 லட்சம் கோடி குறைக்கலனா கூட இன்னொரு 5 லட்சம் கோடி கூட்டி 9 லட்சம் கோடி கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்களா? 2022 பிடிஆர் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? இந்த மாதிரி இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கடனை இவ்வளவு செலவினங்களை குறைக்க முடியும், அதன் மூலமா வருஷத்துக்கு 1300 கோடி வட்டி கட்டுறதை குறைக்க முடியும்னாரு. அவர் பினான்ஸ்ல இருந்து தூக்கி ஐடில போட்டதுதான் உங்களுடைய சாதனை. அதுக்கப்புறம் பினான்ஸை பத்தி யாருமே பேசவே இல்லை தமிழ்நாட்டில். ஜிஎஸ்டி கவுன்சில்ல என்ன பேசலான்னு ஒரு தமிழர், அவ்வளோ பெரிய பினான்சியல் எக்ஸ்பர்ட், அவரை கேட்டு நிதி அமைச்சகம் முடிவு எடுத்துட்டு இருந்தது. இன்னைக்கு நிதி அமைச்சகம் சொல்றது புரியுதான்னு தெரியல. நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகத்துக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சாங்களே, அதுல மாநில உரிமை எவ்வளவு பாதிக்குது? மாநில உரிமை இவ்வளவு பாதிக்கும் போது எங்க நீங்க ரெக்கவரி பண்ண போறீங்க? மத்தியில இருந்து எங்களுக்கு சர்வ சிக்ஷா அபியான் காசு கொடுக்கல, சமஸ்கிருத சிக்ஷா அபியான் காசு கொடுக்கல, நாங்களே போட்டுக்கிறோம் வருது இல்ல. ஜிஎஸ்டி வரி பண்ணு, வேற வரி இல்லைன்னா வேற வேலை பண்ணு. தமிழகத்துல எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு, எத்தனை நீ வருமானம் ஈட்ட போற? கேவலமா கேட்கிறாரு. நாகப்பட்டினத்துல மரைன் காலேஜ் இல்ல, மரைன் டெக்னாலஜிக்கு முக்கியமான ஒரு பெல்ட். நாகப்பட்டினம் தமிழகத்துல 2ஆவதா வந்து ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ல இருக்குது. எத்தனை வேர் ஹவுஸ் வச்சிருக்கீங்க? எத்தனை ஃபிஷ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க? மீன்பிடி தொழிலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கடலுக்கு போய் மீனை பிடிச்சி அதை ஐஸ்ல ப்ராசஸ் பண்ணி எடுத்து வந்து விற்கிறாங்க. அப்போ கரைக்கு வந்த பிறகு அதை நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ண போறீங்க? 1 கிலோ மீனை எப்படி டின் பாக்கெட் பண்ணா எப்படி எக்ஸ்போர்ட்டா போகும், எப்படி உலகம் ஃபுல்லா போகும்? உப்பு பெல்ட் நிறைஞ்ச இடம், அந்த இடத்துல நீங்க உப்பை எப்படி கொண்டு வர போறீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ண போறீங்க, எப்படி உலகம் ஃபுல்லா மார்க்கெட் பண்ண போறீங்க? உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்காரங்கள இருக்கிற சோத்துலயும் நம்ம உப்பு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி பண்ணிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு எங்க வந்துச்சு காட்டுங்க. நீங்க வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொன்னா பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் உருண்டு விட்டது நாங்களும் நம்பணுமா? வெள்ளை அறிக்கை கொடுங்க நான் சொல்றேன். அதுக்கு பதில் கொண்டு வந்தாரு எங்க வந்துச்சு எனக்கு காட்டுவீங்கன்னு கேட்கிறாரு அவரு. நான் கேட்கல, விஜய் சார் கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து கடன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தால் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீங்க சொன்ன எல்லா குறைகளும் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்ல, நான் இதுல ஒரு சின்ன கருத்து எனக்கு உண்டு. நீங்க வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் பார்க்கும்போது தமிழகம் வந்து ஒரு கடன் இல்லாத மாநிலமா, இந்தியா வந்து ஒரு கடன் இல்லாத மாநில தேசமா இருக்கணும்ன்றது இல்லை பாயிண்ட். நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம், என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த கடன் வாங்குற காசை நம்ம எங்கே போடுறோம்? நம்ம வீட்டுகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வட்டிக்கு வாங்கி அந்த காசை எடுத்துட்டு போய் அடிக்க வாங்கினீங்கன்னா நாளைக்கு அடிக்கையை விற்றீங்கன்னா வட்டி தான் கட்ட முடியும். அந்த கடன் அப்படியே நிற்கும், வட்டி மட்டும் கட்டி வச்சிருப்பீங்கன்னு வாங்க. அதாவது ஒரு கடனை வாங்கி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது தான் அடிப்படை கேள்வி. நீங்கள் அந்த கடனை வாங்கிட்டு வந்து இங்கே மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க, அந்த காசு ரிட்டனாக மாறல. இந்த இடத்துல நீங்க ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து கடனை வாங்கிட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் குழந்தைங்க மேல பண்ணுங்கன்ற, படிக்கிற குழந்தைங்க மேல பண்ணுங்க. அவன் நாளைக்கு சம்பாதிப்பான், அவன் நாளைக்கு டாக்ஸ் கட்டுவான். வெளிநாட்டுக்கு போனானா அவன் அந்நிய செலவனை கொண்டு வந்து கொட்டுவான். அந்த மாதிரி குழந்தைங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருக்கோம், எத்தனை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக எவ்வளோ வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிராப் பண்ணுறோம், எவ்வளோ ப்ரொடக்ஷன் இங்கே நடக்குது, அதன் மூலமாக எவ்வளோ எக்ஸ்போர்ட் நடக்குது, அந்த எக்ஸ்போர்ட் மூலமாக திரும்ப எவ்வளோ அந்நிய செலவனை வருது. இப்படி தாங்க ஒரு எக்கானமிஸ்ட் யோசிக்கணும். நான் வந்து ஒரு கடுகு, நான் இவ்வளோ வாய் பேசுகிறேன்னா அப்போ ஒரு ஃபினான்ஷியல் செக்ரட்டரியோ இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டரோ எவ்வளோ யோசிக்கணும். அப்படி யோசிச்சு இந்த கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வருமானம். அதை விட்டுட்டு கடனை வாங்கி நான் உரிமை தொகை கொடுப்பேன், கடனை வாங்கி நான் அமீலி கொடுப்பேன், கடனை வாங்கி நான் இதை பண்ணுவேன்னா ரிட்டர்ன்ஸ் எங்கே இருக்கும்னு நான் கேட்குறேன். அந்த ரிட்டர்ன்ஸை நோக்கி போகிறது தான் சராசரியான கடன். ரெண்டாவது, கடன் அதிகப்படியாகிறதுக்கான காரணம் வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி மிஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம வருமானம் இவ்வளோ செலவு இவ்வளோன்னு தெரியாமல் வர்றது எங்கள் வரவு 8 நாள் செலவு 10 நாள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் துண்டனா தான். அதுதான் நடக்குது இங்கே. அந்த மேனேஜ்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்காது. ஏன்னா ஊழல் தான் அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு காரணம். சராசரியா ஒரு சாதாரண ஆன்லைன் போர்ட்டல்ல வாங்கக்கூடிய ஒரு லேப்டாப்பை விட 15% விலை உயர்வான விலையில வந்து இந்த மாதிரி உபகரணங்களை ப்ரொக்யூர் பண்றாங்க அரசாங்கம்னு சவுக்கு சங்கர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏன் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அவங்க வேற காஸ்ட் கொடுத்து வாங்குறாங்கன்னு. அது ஆன்லைன்ல வாங்கினாலும் 25,000 கிடைக்கும் அந்த லேப்டாப். இவங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி 37,000 வாங்குறாங்கன்றாங்க. இப்போ ஒரு லேப்டாப்ல 12,000 ரூபாய் செலவு கவர்மெண்ட்டுக்கு. அது யாரோ ஒருத்தருக்கு 5,000 ரிட்டர்ன் வரப்போகுது ஊழலா. அவர் 5,000 ரூபாய் ஒரு லேப்டாப். ஆனா அரசாங்கத்தில் இந்த செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருந்தா 10 லட்சம் லேப்டாப் வாங்கினா 10 லட்சம் 12,000 ரூபாய் எங்க போச்சு? அதைத்தான் நான் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஊழல்னால வரக்கூடிய கடன் சுமை நான் சொல்றேன். அந்த ஊழல் இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கடன் சுமை குறையும்.
அதுக்கு மேலே இது எப்படி நம்ம பெட்டரா பண்ணலாம், எப்படி இது ரிட்டர்ன் சொல்லலாம்னு பார்க்க வேண்டியது நாளைக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வந்து அவரோட பொறுப்பு. இன்னைக்கு இங்கே ஓட்டை நான் பேசுவேன், நாளைக்கு அங்கே ஓட்டை இருந்தால் நான் சொல்லுவேன், நாளைக்கு அங்கே தவிர சரியா இருந்ததுன்னா நான் கொண்டாடுவேன். நான் ஒரு சாமானியன், என்னோட நிலைப்பாடு இவ்வளவுதான். ஆனால் சரியா பண்ணலன்னா யாராக இருந்தாலும் கேட்பேன் தான் நான் சொல்லிட்டு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு நிதியமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.